நான் பேசுகிற எல்லா விஷயங்களையும் என்னை சுற்றி உட்காந்துருக்க 10 பேர் அதை ஏற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி அந்த என் சுற்றி உட்காந்துருக்க அந்த 10 பேர் பேசுகிற விஷயங்கள்லாம் நானும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கிட்டு இருக்கோம், குடும்பத்தோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோடையோ இல்லை நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு, குடும்பம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதுக்கு வீட்டுக்காரவங்க, உங்கள் மாமா, உங்கள் சித்தப்பா, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன் தம்பிங்க, உங்கள் அக்கா தங்கச்சிங்க, யாராக வேணும் இருக்கட்டும், பேசிக்கிட்டு இருக்கும்போது மனுஷங்கிட்ட தான் பேச முடியும். ஓகே, நம்ம பேசுறதுலாம் அவங்க ஏற்றுக்கணும், அவங்க பேச நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில பேர் அந்த நோக்கத்தோடு தான் வராங்க. நான் சொல்கிறதுல அவங்க கேட்கணும், நான் சொல்கிற விஷயத்த இவங்க கேட்டாகணும். அவங்க சொல்கிற விஷயம் எனக்கு முக்கியம் இல்லை. இப்போ நான் போய் ஒருத்தர் ஆள் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்கிறதுல அவங்க கேட்கணும். என் பேச்சு, என் கருத்து, என் ஐடியாலாம் அவங்க கேட்கணும். ஆனால் அவங்க சொல்கிறது எனக்கு தேவையில்லை, என் பேச்சு தான் அவங்க கேட்கணும். அதே மாதிரி அவங்க என்னை சுற்றி உட்காந்துருக்க 10 பேர் அவங்க பேச்சு தான் நான் கேட்கணும் அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம், நினைக்கலாம், பேசலாம். அவசியமே கிடையாது. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க உட்காந்து கேட்குறாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்க உட்காந்து இல்லைன்னா உங்கள்கிட்ட பேச அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் கூட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறாங்கன்னா உங்களோட அந்த பொன்னான நேரத்தை உங்கள்கிட்ட உட்காந்து பேசி செலவழிக்கிறாங்கன்னா உங்கள் மேலே ஒரு இது இருக்குதுன்னு அவங்க அர்த்தம். உங்கள் மேலே ஒரு நட்பு இருக்குது, உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குது. அதுதான் அவங்க மேலே உங்க கூட உட்காந்து பேசுகிறாங்க. அவங்க தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவீங்க. ஓகே, சில பேர் 5 நிமிஷமே இருக்க மாட்டாங்க, அங்கே கிளம்ப தான் பார்ப்பாங்க. ஓகே, அதனால் உங்களோட உண்மையை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி உங்களால் அவங்க சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்க முடியாது. என்ன அது சின்ன பிரச்சனமாக இருக்குது, பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட மனசு தோணும். சரி, அதெல்லாம் கேட்டுட்டு அவங்கள திருத்தலான்னு ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். விபரம் தெரியாமல் இருக்கும்போது சரி அவங்கள திருத்தி பேசுவோம் அப்படின்னு திருத்தி பேசுவோம், அவங்கள மாற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முயற்சியில் நம்ம இறங்குவோம். அது தேவையில்லாத ஒரு முயற்சி, வேஸ்ட், உங்கள் வாழ்க்கைக்கு உதவாத ஒரு முயற்சி. அவங்கள திருத்த பார்க்காதீங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏஞ்சி போயிட்டீங்கன்னா அது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், அவங்கள புண்படுத்துகிற மாதிரி ஆகிடும். சரி, ஓகே, வந்துட்டாங்க, பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். மனுஷன் பேசுகிறான், கொஞ்சம் நேரம் கேட்போம். அவங்க பேசுகிறதுலாம் மண்டையில் ஏற்றணும்னு அவசியம் இல்லை, கேட்போம். ஓகே, ரொம்ப தெரிஞ்ச நண்பர்கள் அவ்வளோ வசம் அவங்க பேசுவாங்க, சிரிப்பாங்க, நீங்கள் பல காமெடி ஜோக்கெல்லாம் பண்ணுவீங்க. ஓகே, நையாண்டியா நகைச்சுவையாக பேசுவீங்க. ஓகே, அது நண்பர்கள், பல வருஷமாக தெரிஞ்சவங்க. பொழுது அப்படியே போயிடும். அவங்க ஏதோ ஒன்று பேசுவாங்க, நீங்கள் ஒன்று பேசுவீங்க. ஓகே, கடையில் உட்காந்து தண்ணி குடிப்பீங்க, தேத்தறி குடிப்பீங்க, சாப்பிடுவீங்க, பொழுது போயிடும். நண்பர்களோட பொழுதை கழிக்கணும்னு வந்திருக்கீங்க. அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, பொழுதை கழிக்கணும், பொழுது போகணும், அவங்க கூட இருக்கணும், நட்பு முறையில் அவங்க கூட இருக்கணும். ஓகே, ஆனால் எல்லாருக்கூட அப்படி இருக்க முடியாது. சில பேர் ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியாது, ஏதாச்சும் ஓடிட்டுருவீங்க. அது உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கலாம். ஓகே, உங்கள் அம்மா அப்பாவை கூட இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் வாத்தியாராக இருக்கலாம். நீங்கள் கோயிலில் போய் கோயில்லையோ ஒரு மஸ்ஜிட்லேயோ போய் பிரார்த்தனை பண்ணும்போது அது ஒரு தெய்வமாக இருக்கலாம். தெய்வத்தை கூட நீங்கள் பேசலாம், பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ
எல்லாத்தையும் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, தெய்வம் திரும்பி பேசுமா? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பேசுவாங்க, பிதா பேசுவாங்க, குரு பேசுவாங்க. தெய்வம் திரும்பி நம்மகிட்ட பேசும். தெய்வம் நம்மகிட்ட பேசும். ஏன்னா நம்ம தான் தெய்வம், நம்ம தான் கடவுள். ஓகே, தெய்வம் திரும்பி நம்மகிட்ட பேசும். ஸோ குழப்படி எங்கே ஆரம்பிக்கிறதுனா, இந்த மாதா பிதா குரு தெய்வம் இவங்ககிட்ட இருந்தால் குழப்படி ஆரம்பிக்கும். அம்மா அப்பா பேச்சை கேட்கணும், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சை கேட்கணும், அண்ணன் தம்பியை பேச்சை கேட்கணும், அக்கா தங்கச்சிங்க பேச்சை கேட்கணும், மாமா சித்தப்பாலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கணும். ஆனால் உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்களா? அவங்க பேச்சை நீங்கள் கேட்பீங்க. உனக்கு என்ன தெரியும்? நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உங்களை அடக்கி வச்சு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு கூட பேசுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறதுலாம் கேட்கணும் அவசியமே இல்லை. ஆனால் பேசலாம். ஒரு ஆள் உங்கள் கருத்தை, உங்கள் பேச்சை, உங்களோட ஐடியாலாம் கேட்குறாங்கன்னா உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, உங்கள் நட்பு உங்களுக்கு தேவைன்னு. ஒரு ஆள் கேட்கலன்னா அது தேவையில்லைண்ணா. ஸோ யார் உங்கள் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் விஷயங்கள்லாம். எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களோட மைண்ட் செட்டை எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது உண்மையாக பொய்யான்னு கூட அவங்க கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உண்மையாக பொய்யா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓகே, உன் பேச்சை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு கூட மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கூட இருக்கலாம், நான் கூட இருக்கலாம். அவங்க பேச்சை நான் கேட்கணும், அது உண்மையாக பொய்யும், அவங்க பேச்சை நான் கேட்கணும், அப்படி கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு மட்டமான அபிப்பிராயம் இருக்கலாம் அவங்க மேலே. அவங்க பேச்சை கேட்கணும். சரி, எப்போ ஏன் போலித்தனமாக நடிக்கணும்? எதுக்கு போலித்தனமாக நடிக்கணும்? ஒருத்தவங்கிட்ட பழகும் போது பிடிக்கலையா, பிடிக்கலையா, எனக்கு பிடிக்கிறவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அது ஒரு நல்ல நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ். எனக்கு பிடிக்கல உங்கள்கிட்ட என்கிட்ட பேசாதீங்க, கிளம்புங்க, இல்லை நான் கிளம்புறேன். ஓகே, அது அவங்கள சில பேருக்கு அது அவமானமாக தெரியும். என்ன அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கொண்டு யோசிப்பாங்க. சில பேர் ஓகே அவங்க பிடிக்கல, பிரச்சனை இல்லை, ஓகே ஐ எம் குட், பிரச்சனை இல்லை, ஓகே ஓகே ஐ எம் ஹாப்பி அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஐ எம் ஹாப்பி. சில பேர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க. என்ன அப்படி பேசுகிறீங்க, அது ஒரு குழப்படி உண்டாக்கிறோம். இந்த குழப்படி உண்டாகிறதே இவங்களால தான். இந்த மாதா பிதா குரு தெய்வம் அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்டு, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு, நம்மளோட சொந்தமான ஐடியாவை பாய்க்காமல், நம்மளோட சொந்த அனுபவத்துலேருந்து நம்ம எந்த விஷயத்தையும் செய்யாமல், எல்லாம் மற்றவங்களோட பேச்சு கேட்குறதால மற்றவங்க என்ன பேசுகிற நமக்கு என்ன, மற்றவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன. ஏன் எப்போதுமே மற்றவங்க உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன சந்தோஷம்? உங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதை பேசுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன சாப்பிடணுன்னு தோணுதோ அதுதான் நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே தான் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் படிக்கணும்னு தோணுதோ அந்த காலேஜில் தான் நீங்கள் படிப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த வேலைக்கு போகணுன்னு தோணுதோ அந்த வேலைக்கு தான் நீங்கள் போவீங்க. வேலைக்கு போகணும்னு சொல்லுவோம். அப்படி காசு கிடச்சா, எனக்கு காசு கிடச்சா போதும், எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன்னா அது வேறு. அது எப்படியும் வாழ்ந்துடலாம்னு யோசிக்கிறவங்க. எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகணுன்னு ஒன்று இருக்குது. ஓகே,
சில பேர் வந்து இந்த டீச்சர் சொன்னாங்க, அப்புறம் லெக்சரர் சொன்னாங்க, அப்புறம் ப்ரொஃபஸர் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னா செய்வாங்க. எதுக்கு அவங்க சொன்னால் நீங்கள் செய்யணும்? உங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யும். உங்களுக்குன்னு சரிப்படுதா அது செய்யும். ஓகே, சரியா? ரேடியோவில் சொன்னாங்க, மின்னல் எஃப்எம்மில் சொன்னாங்க, டீச்சர் ரகாவில் சொன்னாங்கன்னா நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சொந்த ஐடியா இருக்குது. ஓகே, சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க வீட்டில் அவங்க கூட இருக்காங்க. ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும். ஆனால் ஏதோ ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும், ஏதோ ஒரு சாரி சொல்லணும், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா கண்ணு மண்ணுக்கு வீட்டில் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க கண்ணு மண்ணுக்கு அவங்க சொல்கிறத விட்டுவிட்டு மின்னல் எஃப்எம்க்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. காலையில் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டேன், ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டுட்டேன், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்ட சண்டை போட்டேன், அவர்கிட்ட சாரி கேட்குறோன்னு மின்னல் எஃப்எம். மின்னல் எஃப்எம்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? மின்னல் எஃப்எம்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை பார்த்து சொல்லுங்கள். வீட்டில் கண்ணு மண்ணுக்கு இருக்காரு உங்கள் வீட்டுக்காரருக்கு, கண்ணு மண்ணுக்கு இருக்காங்க உங்கள் பொண்டாட்டி. டைரெக்டாக அவங்கள பார்த்து சொல்லுங்கள். என்ன சொல்லுவீங்க? வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் டிஹெச்ஆர் மின்னல் எஃப்எம் கால் பண்ணி சொல்கிறது வந்து பைத்தியக்காரத்தனம். ஓகே, பைத்தியக்காரத்தனம். ஸோ இதுதான் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியுதா? அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், இந்த மாதா பிதா குரு தெய்வம் இவங்கெல்லாம் வந்து பண்ண குழப்படி. சொந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம், இல்லை சொந்தமாக யோசித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்களோ நல்ல நண்பர்களோ தெரிஞ்சுக்கலாம். ஏன் மற்றவங்கள்ட்ட கேட்குறதெல்லாம்? சொந்தமாக யோசித்து உனக்கு எது சரிப்படுதோ, மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது செய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றவங்க கருத்து 10 பேர் சுற்றி உட்காந்துருக்கும் போது அவங்க கருத்தை வந்து அவங்க சொல்லலாம். அது அவங்க ரைட்ஸ். நம்ம கூட உட்காந்துருக்காங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க, அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க, அது அவங்களோட ரைட்ஸ். சொல்லுங்கள், கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கருத்து உங்களுடையது, என் கருத்து என்னுடையது. என் கருத்து ஜோக்காக இருக்குது, நல்ல ஐடியா இருக்குது, உங்கள்கிட்ட நல்ல சொல்கிற விஷயங்கள் நல்லா இருக்குது, செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு, அவங்க சொல்கிறாங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அவங்க கரியான். இல்லை இல்லை எனக்கு சரி வராது, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நான் கேட்குறேன் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்ல வேணாம், கேளுங்க. ஓகே அப்படியா, ஓகே நான் இப்போ இருக்கோம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அப்படி சீனை போட்டுட்டு அதை அப்படியே மறந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு அது தேவைப்படாது வாழ்க்கைக்கு. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது நீங்கள் யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தான் செஞ்சுக்கணும். உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. உங்கள் பேச்சை அவங்க கேட்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்க பேச்சை நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, வாழ்க்கை வந்து ரொம்ப யூனிக்கானது, பர்ஃபெக்டாகவே இருக்காது. வாழ்க்கை வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, கச்சிதமாகவே இருக்காது, யூனிக்காக இருக்கும். ஸோ யூனிக்கான வாழ்க்கையை யூனிக்காக வாழுங்க, சரியா? மற்றவங்க பேசுகிறாங்களா, பேசிட்டோம் பேசிட்டு போட்டோம். நீங்கள் பேசுகிறீங்களா, இல்லை மற்றவங்க கேட்குறாங்களா? அவங்க பேச்சை நீங்கள் கேளுங்க. மற்றவங்க பேசும்போது அந்த பேச்சு உங்களுக்கு பிடிக்கலையா, அதை நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே,
ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லா கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. மாதா சொன்னதையும் நம்ம கேட்க வேணாம், பிதா சொன்னதையும் கேட்க வேணாம், குரு சொன்னதையும் கேட்க வேணாம். தெய்வம் சொல்கிறத கேட்கலாம். கேட்க வேணான்னு தோணுச்சுன்னா கேட்க வேணாம், கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்கணும். ஏன்னா அந்த தெய்வம் நீங்கள் தான், நீங்கள் தான் தெய்வம். சரியா? நிறைய பேர் வருவாங்க வாழ்க்கையில். நிறைய இடத்துக்கு போவீங்க, வேலை விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா, வெளியூருக்கு போவீங்க, சுற்றுவீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்ப்பீங்க, அவங்க பேசுவீங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்ம மண்டையில் ஏற்ற முடியாது. குழம்பி போயிடும், நட்டு கண்டுறோம், லூஸ் ஆயிரும். இல்லைன்னா லூஸ் ஆயிரும். எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு மண்டையில் ஏற்றினீங்கன்னா லூஸ் ஆயிரும், நட்டு கண்டுறோம். ஸோ பேசுங்க, நல்லா பழகுங்க, மரியாதை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு மதித்து வந்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகினா மறுபடியும் டைட் பண்ணுவீங்க. எப்படி டைட் பண்ணுறது? பேசுங்க, மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, அன்பாருங்க, பண்பாருங்க. உங்களுக்கு என்ன சரின்னு சொல்லிட்டு சரின்னு படுத்து அது செய்யுங்க. ஓகே? அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசுவீங்க. அவங்களுக்கு என்ன சரின்னு படுத்தோ அதுதான் அவங்க செய்ய போகிறாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க செய்ய போகிறாங்க. அன்லெஸ் அதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கா, பாசம் இருக்கா, நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லா இருக்குது, இந்த விஷயம் சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போமே, கன்சிடர் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன் எல்லாத்தையும் நம்பாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்காமல் இருக்கணும்? இந்த விஷயம் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போமே. அவர் சொல்கிறாங்க, பல வருஷமாக ஒரு பழக்கமாச்சு, பல விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நமக்கு பல நல்ல நல்ல விஷயங்கள் வந்திருக்கேன், ட்ரை பண்ணி பார்ப்போமே. அதே மாதிரி நீங்கள் சொல்லும் போது அவங்க கேட்குறாங்களா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்களா, அதை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா? ஆமாம், நல்லா நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மை தான், அதான் நடந்துக்கிட்டு இருக்கு பூமியில், கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றாங்களா? அங்கே தான் அந்த சுற்றி இருக்க 10 பேர் விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க, உங்கள் பேச்சை கேட்கலாம். அதே மாதிரி அவங்க பேச்சையும் பாருங்கள், ஜோக்காக இருக்கா, செம்மையாக இருக்கா, வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குமா, எடுத்துக்குங்க. ஸோ எல்லாம் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்கள பொறுத்துக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாக எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்களுக்கு தெரியும், எனக்கு தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும், எனக்கு கொஞ்சம் பேர் தான் பழக்கம். ஆனால் அந்த கொஞ்சம் பேரும் அற்புதமான மனிதர்கள். ஸோ அவங்க பேச்சை நீங்கள் கேட்கலாம், அவங்கவுங்க பேச்சை கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள கமிட்மெண்ட் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஓகே, உங்களுக்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அவங்க பேச்சை நீங்கள் கேட்கலாம். சரியா? சொன்ன விஷயம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா கன்சிடர் பண்ணி பாருங்கள். பிடிக்கலைன்னா உங்கள் ஐடியாவிலே போங்க, உங்கள் வாழ்க்கை ஃபேமிலியாக போங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஏன் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லா இருக்க, ஜோக்காக இருக்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்கிது? இப்படி தான் இந்த மாதிரி அழகான இடத்துக்குலாம் வந்தால் அந்த மாதிரி அழகான ஐடியாலாம் கிடைக்கும். ஸோ கன்சிடர் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுதா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, சுதந்திரமாக இருங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? சந்திப்போம். சுதந்திரமாக இருங்க, சுதந்திரமாக. ஓகே, பிடிச்சது செய்யுங்க, பிடிச்சவங்க கூட இருங்க. உங்கள் பேச்சை நீங்களே கேளுங்க, உங்கள் பேச்சை நீங்கள் கேளுங்க. ஓகே, மற்றவங்க பேச்சை கேட்கணுமா? அவங்க மேலே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், அவங்க மேலே உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். மற்றவங்க உங்கள் பேச்சை கேட்கணுமா? உங்கள் மேலே அவங்களுக்கு அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். உங்கள் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கணும், அவங்க மேலே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும். சரியா? அடுத்த வேலை சந்திப்போமா? சிறப்பு, மிகச்சிறப்பு.